தமிழக மீனவர்கள் 4 பேரை நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டப்பட்டினம் பகுதியிலிருந்து நேற்று 300க்கும் மேற்பட்ட விசைப்படல 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அரசு அனுமதி பெற்று நேற்று காலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் இன்று காலையில் நெடுந்தீவு கடல் பகுதியில் வந்ததாக கூறி ஒரு படகையும் அதில் இருந்த 4 மீனவர்களும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து நெடுந்தீவு கடல் பகுதியில் சிறைப்பிடித்துக் கொண்டு தற்பொழுது காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணையை முடித்து நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்கள் 4 மீனவர்களையும் பெற்றுக் கொண்டு தற்பொழுது நீரியல் துறை அலுவலகத்திற்கு தற்பொழுது கொண்டு சென்றுள்ளனர். அவர் நீரியல் துறை அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்திய பின்பு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவார்களா அல்லது விடுவிக்கப்படுவார்களா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். இந்நிலையில் ஏற்கனவே நேற்று முன்தினம் ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு சென்ற ஒரு படகையும் 7 மீனவர்களும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்திருப்பது இப்பகுதி மீனவர்கள் மத்தியில் அச்ச உணர்வு இருந்த நிலையில் இன்றும் கோட்டப்பட்டினம் பகுதியில் சேர்ந்த மீனவர்களை சிறைப்பிடித்திருப்பதன் காரணமாக மீனவர்கள் இந்த பகுதியில் வாழ்வாதாரம் மீன்பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பிடிக்க வைக்கப்பட்டுள்ள 100 படகுகளையும் இன்று பிடிக்கப்பட்ட ஒரு படகு மொத்தம் 120 படகுகளையும் மீனவர்களை மீட்டுக் கொண்டு வருவதுடன் இப்பகுதியில் பாரம்பரிய இடத்தில் பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி மீனவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்த கேமராமேன் மதனுடன் பாலா.